சுப்பிரமணியர் ஞானம் 200. பாடல் 185. சுணங்கனென்ற நாய்பதத்தைச் சூழ்ந்து கொண்டே 1008 பசும்பொன் நழகுமாச்சே சொக்கியே இருக்கையிலே வாதவூரிட் அக்கினியாய் மரத்தினிலே பாலும் உண்டேன் முக்கியமாய் மூவுலகு முருவி நின்றேன் முச்சுடராய் தேகமுந்தான் ஒளிவுமாச்சு பக்கியை பராபரையை சரணமாக்கி பத்மகா பனையுங்குடி யாக்கினேனே. இதன் பொருள், மிகவும் பணிவுடன் இருந்து 1008 இதழ் தாமரையின் அழகை கண்டேன். 3 உலகங்களையும் ஊடுருவி நின்றேன். எனது தேகம் ஒளிமயமானது. பராசக்தியை சரணடைந்து அவளையே என்னுள் குடியமர்த்தினேன். பாடல் 186. மடியாக்கி கடுவாளம் கணேசனாக மறுத்ததோர் மயில் மீதில் ஏறிக்கொண்டேன். படியாக்கி அன்பராய் யரங்களெல்லாம் பாய்ந்தேதான் கவனமாய் சுத்தி வந்தேன். அடியாக்கி பூமியைத்தான் மைந்தாயானும் அண்டரண்ட வெளியைப்பா சிரச தாக்கி குடியாக்கி பூதலதில் மாந்தர் தன்னை குரத்தியுட கணவனென்று கூறப்பெற்றேன். இதன் பொருள், விநாயகரின் அருளால் மூச்சை கட்டுப்படுத்தி ஞான மயிலேறினேன். பூமியை பாதமாகவும் அண்டவெளியை சிரசாகவும் கொண்டு நின்றேன். அதனால் மக்கள் என்னை குரத்தி, வள்ளி, மணவாளன் என்று போற்றினார்கள். பாடல் 187. கூறாகி குறையாத பொருளுமாகி கொலைகாரன் என்று சொல்லி கூறும்பெற்றேன். ஆறாகி யவனியெல்லாம் தெய்வமாகி ஆறுமுகமாகி எங்கும் அருளே கொண்டேன். நேராகி நிலையாகி நிச்சயமமாகி நீங்காமல் எவ்வுயிரும் யானுமானேன். மாறாகி மன்மதச்சோ ரூபமாகி மரகதமா எனதினமும் வாழ்ந்திட்டேனே. இதன் பொருள், குறையாத பெரும் பொருளாகி தீய வினைகளை கொல்பவன் கொலைகாரன் என்று பெயர் பெற்றேன். நானே தெய்வமாகி ஆறுமுகனாக எங்கும் அருளை வழங்கினேன். எல்லா உயிரும் நானே என்றுணர்ந்து மன்மதனை பேரழகுடன் நித்தியமாக வாழ்ந்தேன். பாடல் 188. வாழ்ந்திட்டேன் தெய்வசபை குறவன் யானும். வள்ளி எனும் தேவிக்கு மணாளனானேன். தாழ்ந்திட்ட நந்திக்கு தமதியானேன். தாயான சிற்பரைக்கு பிள்ளையாவேன். ஆழ்ந்திட்ட அரனுக்கு பிள்ளையானேன். அல்லோர்க்கும் தெய்வமாய் அறிவாய் நின்றேன். காய்ந்திட்ட காலனுக்கு கர்த்தனானேன். கண்டவர்க்கு மெய்ஞானம் கருதுவோமே. இதன் பொருள், ஞான சபையில் வள்ளியின் மணாளனானேன். நந்தி தேவருக்கு தம்பியானேன். பராசக்திக்கும் சிவனுக்கும் பிள்ளையானேன். யாவருக்கும் அறிவாக நின்றேன். யமனுக்கும் தலைவனானேன். என்னை காண்பவர்களுக்கு மெய்ஞானத்தை வழங்கினேன். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.